ஒரு சந்தேகம் என்னன்னா, ரொம்ப நாளாவே அது எனக்கு இருந்துகிட்ருக்கு. அ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது, ஒரு நெறைய பேர் சொல்றது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுல எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு மெத்தட வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப நான் எஸ்ஐபின்னு ஒரு இத ஓப்பன் பண்ணிட்டேன். இத ஓப்பன் பண்ணிட்டு, அதில நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா, அது எப்படி நம்ப ஒ ஒவ்வொரு மாசமும் பே பண்றோம்னு வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு மாசமும் பே பண்றது வந்து, இப்ப இந்த மாசம் நான் ரூ. 1000 பண்ணியிருக்கேன். 10ஆம் தேதி பண்ணியிருக்கேன்னா, அடுத்த மாசம் ரூ. 1500 அப்படி பே பண்றத, அத நான் எப்ப அதே 10ஆம் தேதி தான் பே பண்ணணுமா? இல்ல அந்த மாசம் எந்த டைம்ல வேணாலும் பே பண்ணிக்கலாமா? அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது ஒரு கேள்வி. 2வது இதில இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் எஸ்ஐபின்னு ஓப்பன் பண்ண உடனே, இதில ஃபர்ஸ்ட்ல அதில ஒரு லிஸ்ட் ஆகும் இல்லையா? இதில நான் எந்த கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில வேற எதுவும் நம்ம வந்து உள்ள ரொம்ப இறங்கி அ பார்க்கணுமா? இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்ல அ எஸ்ஐபின்னு கிளிக் பண்ணிட்டோம். ஓகே. மந்த்லி இவ்வளோன்னு போட போறோம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு, ஓகே. இந்த எந்த நமக்கு என்ன ம ஹெச்டிஎஃப்சியோ இல்ல வேற அம் அது என்ன ஸ்டேட் பேங்கோ அல்லது நிப்பான் பெயிண்டோ இந்த மாதிரி எது நம்ம கண்ணில் படுதோ அதை நம்ம கிளிக் பண்ணி உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அது கேள்வி இருக்கு. எப்பா நான் ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு இப்படி தான் பண்ணலாமா? இல்லை வேறு ஏதாவது இதுக்கு வந்து மெத்தட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பேசினேன் இப்போ கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்தா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்.